ஹலோ வியூவர்ஸ், இப்போ ஹாட் நியூஸாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ரெமன் அன்று விழா அன்னைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அழுதுதான். அவ்வளோ ஈஸியாக என் இடத்த கொடுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இங்கே வர நான். சிவகார்த்திகேயன் யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக வந்து அந்த ஷோவோட டைட்டில் வின்னர் வாங்கினார். அவரோட பேச்சு திறமையால் விஜய் டிவியில் நிறைய ரியாலிட்டி ஷோவை தொகுத்து வழங்கினார். சிவாவோட சினிமா கெரியர் 2012 ஸ்டார்ட் ஆச்சு. மெரினா, மனக்குத்தி பறவை 3 படங்களில் நடித்தார் நம்ம சிவா. ஆனால் அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் அவருக்கு ஹிட் கொடுக்கல. 2013 நம்ம தனுஷ் தயாரித்து வெளிவந்த எதிர்நீச்சல் படம் தான் சிவாவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. ஆனால் அந்த படத்தோட வெற்றிக்கு அனிருத்தும் தனுஷும் தான் காரணம்னு பேசிக்கிட்டாங்க. எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல நடிகர்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்ச சிவா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மூலமா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆடியன்ஸ் வரையும் எல்லாரையும் கவர்ந்தார். அதை தொடர்ந்து அவர் நடித்த எல்லா படமும் அவருக்கு வெற்றி படம் தாங்க. ரொம்ப குறுகிய காலத்தில் சிவாவோட வளர்ச்சி பெரிய பெரிய ஹீரோக்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பொறாமை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட வளர்ச்சியை தாங்க முடியாம இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கலாம்னு ஒரு கிசுகிசுப்பு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலங்க. கொடுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இங்கே வர நான். சின்ன இடம் எனக்கு ஒன்று இருக்கு, ஒரு சுமாரான நடிகரா. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு வேணும். இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல விடுங்க, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன்.